ஒரு பழமையான கோயில் தெரியுமா? அதுதான் மாமணி கோயில். இது 108 திவ்ய தேசங்களில் 20வது இடம். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நீலமேகர், மணிக்குன்ற பெருமாள், வீர நரசிம்மர்னு 3 தனித்தனி கோயில்கள் சேர்ந்தது தான் இந்த ஒரே திவ்ய தேசம். பழங்காலத்தில் பராசர முனிவர் இங்கே தவம் பண்ணிட்டு இருந்தப்போ தஞ்சகன், தண்டகன், தாராசுரன் 3 அரக்கர்கள் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அப்போது முனிவரை காப்பாற்ற வந்த மகாவிஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்து அந்த தஞ்சகனை வதம் பண்ணார். இந்த கோயிலில் இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இங்கே நீங்கள் 5 நரசிம்மர்களை தரிசனம் பண்ணலாம். வீர நரசிம்மர், யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், அபயவரத நரசிம்மர், அப்புறம் தூணில் இருக்கிற கம்பத்தடி யோக நரசிம்மர். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாக நரசிம்மருக்கு இடது பக்கம்தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. ஆனால் இங்கே நரசிம்மரோட கோபத்தை குறைக்கிறதுக்காக தாயார் வலது பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களை வலவந்தை நரசிம்மர்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோவப்படுறவங்க இவங்களை தரிசனம் பண்ணால் மனசு அமைதியாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு நெய் விளக்கு ஏற்றி கும்பிட்டா பசங்க படிப்பில் ரொம்ப நல்லா வருவாங்க. கோயில் டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரையும், ஈவினிங் 5லேருந்து 8:30 வரையும் திறந்திருக்கும். பிரதோஷ நேரத்தில் சாமிக்கு பானகமும் சர்க்கரை பொங்கலும் படைச்சு கும்பிட்டா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தஞ்சாவூர் போனால் கண்டிப்பாக இந்த மாமணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம தமிழ் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.